வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லினக்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து ஃபைல் சிஸ்டம் பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அதில் வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்லாஷ் பூட், அதாவது பூட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலான்ட்டு சொன்னேன். இப்போ இது வந்து பார்ட் 2 வீடியோ. இப்போ வந்து போன வீடியோவில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பூட் அப்படின்னா அந்த இந்த இந்த டைரக்டரி, அதாவது டைரக்டரி ஃபோல்டர் ஒன்றுட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டரி சொல்லுவாங்க, விண்டோஸ் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்லாஷ் பூட், அது வந்து இந்த டைரக்டரியில் வந்து உங்களுக்கு வந்து பூட்டபிள் ஃபைல்ஸ், கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த பூட் அதாவது பூட் ஸ்லாஷ் பூட் கண்டெய்ன்ஸ் பூட்டபிள் ஃபைல்ஸ். இந்த பூட்டபிள் ஃபைல்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பூட் லோடர்ஸ் இருக்கும். பூட் லோடர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபைல்ஸ் தான் இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு உதவுது, அதாவது ஸ்லாஷ் பூட் இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம், இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எதுக்கு உதவுது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு உதவுது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பூட் லோடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? பூட் லோடர். இந்த பூட் லோடர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் டைப்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு grub 2. grub 2 இது grub 2னா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் வெர்ஷன் 2, சரிங்களா? கிரவுண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் வெர்ஷன் 2. இந்த grub பூட் லோடர் இது வந்து எந்த வெர்ஷனில் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, நான் எழுதிடுறேன். கிரவுண்ட் யூனிஃபைட் bootloader version 2 இதான் ஃபுல் ஃபார்மு. இது எந்த வெர்ஷன்ஸில் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்ஷன்ஸ், அதாவது ரெட் ஹேட் வெர்ஷன்ஸ்னால் இது ரெட் ஹேட், அதாவது இப்போ உங்களுக்கு இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு VMware ஏற்றணும். VMware என்னது? வேர்ச்சுவல் மிஷின். அந்த வேர்ச்சுவல் மிஷினில் நம்ம வந்து லினக்ஸ் எழுதணும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெட் ஹேட் வெண்டார் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஏற்றணும். எதுக்கு ரெட் ஹேட் வெண்டார் மட்டும் ஏற்றணும்? இப்போ நிறைய பேர் காலி லினக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலி லினக்ஸ்னால் உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறவங்களுக்கு காலி லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன ரெட் ஹேட் லினக்ஸ், அதுக்கப்புறம் ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது. அதுமாதிரி லினக்ஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் யார் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டார் கம்பெனிஸ்னால் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ட்டு உங்களுக்கு சொல்லலாம், சரிங்களா? புரியுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வெண்டார் கம்பெனிஸ், அதில் ஒரு வெண்டார் தான் ரெட் ஹேட் லினக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதனால ரெட் ஹேட் லினக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெட் ஹேட் லினக்ஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சொல்ல முடியாது, எல்லா கம்பெனியுமே சொல்லலாம், சரிங்களா? எல்லா கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் ஹேட் லினக்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ரெட் ஹேட் லினக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காலி லினக்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும்னா, இந்த ரெட் ஹேட் லினக்ஸில் காலி லினக்ஸ் ரெண்டுலேயும் கமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அது எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிற லைன் இருந்ததுன்னா, நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா காலி லினக்ஸ் கற்றுக்கணும். காலி லினக்ஸ் வந்து இதே தான். இந்த லினக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா பாதி காலி லினக்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி, அதாவது 70% ஆஃப் காலி லினக்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். சில வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்தமாரி உங்களுக்கு லினக்ஸ் வெண்டார்ஸை பொறுத்து ஒரு வெண்டார் கொடுக்குறதோ ஒரு யூஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ எதனால ரெட் ஹேட் லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் லினக்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களோட லினக்ஸோட சாஃப்ட்வேர். அதனால் ரெட் ஹேட் லினக்ஸ் தான் நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ரெட் ஹேட் லினக்ஸ் தான் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? இப்போ இது grub 2 பூட் லோடர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கிரவுண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் வெர்ஷன் 2. இது எந்த ரெட் ஹேட் வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருந்தது பார்த்தீங்கன்னா 7.0. நம்ம வந்து 7.0 தான் ஏற்றிருக்கோம். அப்புறம் 8.0, சரிங்களா? 7.0 8.0 ரெட் ஹேட் வெர்ஷன்ஸில் இருந்தது. grub ரெட் ஹேட் வெர்ஷன்ஸில் இருந்தது grub 2 பூட் லோடர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரப்போட ஃபுல் ஃபார்ம் அதுதான், கிரவுண்ட் யூனிஃபைட் பூட் லோடர், அவ்வளோதான்.
சரிங்களா. கிரவுண்ட் யூனிஃபைட் பூட் லோடர். இது நீங்கள் வெறும் வேர்ஷன் 2 இல்லாமல் வெறும் கிரப்ட் இருந்தாலும் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் வேர்ஷன் 1 இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து உங்களுக்கு எந்த வேர்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது 6.0 ரெட் ஹேட் வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருந்தது இந்த கிரப். ரெட் ஹேட் 6. ரெட் ஹேட் 6.0 தான் உங்களுக்கு இந்த கிரப் பூட் லோடர் அவைலபிளாக இருந்தது. இப்போ இது வந்து ரெண்டு இது சொல்கிறேன். இப்போ தேர்ட் டைப் என்ன பேர் பார்த்தீங்கன்னா LILO, அதாவது லினக்ஸ் லோடர். LI வந்து லினக்ஸு, LINX லினக்ஸ் லோடர். லினக்ஸ் லோடர் ஃபுல் ஃபார்ம். சரிங்களா. இது வந்து எந்த வெர்ஷன்ஸ்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா 6.0 வந்து கிரப் பூட் லோடர் இருந்ததுக்கு, 7.0 8.0 அதெல்லாம் உங்களுக்கு கிரப் 2 பூட் லோடர் இருந்தது. LILO அந்த இது வந்து எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ஷன்ஸ் 5.0 அதுக்கு கீழே 5.0 4.0 3.0 2.0 அந்த வேர்ஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து LILO அந்த பூட் லோடர் இருந்தது. சரிங்களா. லினக்ஸ் லோடர். சரிங்களா. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பூட் லோடர். அதாவது இப்போ வந்து நம்ம பூட் டைரக்டரியை பற்றி பார்த்தோம். பூட் டைரக்டரியில் பூட் லோடர் இருக்கும். பூட் லோடர் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கிரப் 2 கிரப் LILO. இப்போ நம்ம வந்து 7.0 ரெட் ஹேட் லினக்ஸ் 7.0 வெர்ஷன் தான் ஏற்றிருக்கோம். அதனால் நம்மளோட சிஸ்டமில் கிரப் 2 பூட் லோடர் தான் இருக்கும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபைல் சிஸ்டமோட டைரக்டரிஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியம் ஃபைல் சிஸ்டம் டைரக்டரிஸு. அதனால் நீங்கள் வந்து இது ஸ்பெஷல் கேரோட நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா. தெளிவாக இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து தெளிவாக இருக்கணும் உங்கள் மைண்டில். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் படிக்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே ஃபைல் சிஸ்டம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கமெண்ட் அடிப்போம். அதனால் ஃபைல் சிஸ்டம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா /etc. /etc என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா configuration files. It contains configuration files. சரிங்களா. கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்னா வேற எதுவும் இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த ஜாவா வந்து உங்களுக்கு SDK உங்களுக்கு JDK இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சரிங்களா. ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த லிப்பிட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா. லிப்பிட் ஒரு ஃபோல்டரில் என்ன இருக்கும்? ஜார் ஃபைல்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதாவது எல்லா லைப்ரரி உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதா பேக்கேஜஸ் இருக்கும். சரிங்களா. பேக்கேஜஸ் API சொல்லுவாங்க ஜாவாவில். அதனால் உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்னால் அந்த சாஃப்ட்வேரை வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அந்த பேர்லேயே இருக்குது. கான்ஃபிகர் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு செயல்படுத்த வைக்கிறது. அந்த ஃபைல்ஸ் தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்கும், எந்த டைரக்டரியில் இருக்கும் லினக்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா /etc இந்த டைரக்டரியில் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா /bin வந்து உங்களுக்கு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா /binல வந்து நார்மல் யூசர். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லினக்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் யூசர் இருக்காங்க. நார்மல் யூசர், ரூட் யூசர். நார்மல் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட், அதாவது உங்களுக்கு ரூட் யூசர் எல்லா பர்மிஷன், அதாவது இப்போ வந்து உங்களுக்கு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நார்மல் யூசர். சரிங்களா. இது ரூட் யூசர். சரிங்களா. இப்போ வந்து இது ரூட் யூசர், இது நார்மல் யூசர். இப்போ இந்த டயக்ராம்லேயே பாருங்க. இப்போ இந்த ரூட் யூசர் வந்து நார்மல் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்டு ரூட் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் நார்மல் யூசர் வந்து ரூட் யூசர் கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது. அதாவது புரியுதா நான் சொல்கிறது? அதாவது நார்மல் யூசர் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது.
ரூட் யூசரோட கமெண்ட்லாம் நார்மல் யூசர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் ரூட் யூசர் வந்து நார்மல் யூசர் கமெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரூட் யூசர்கிட்ட இருக்கிற கமெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ரூட் யூசர் எல்லா கமெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நார்மல் யூசர் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் சில கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நார்மல் யூசர், நான் ரூட் யூசர் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறதான் திருப்பி ஒருக்கா லைட்டாக ரிவைஸ் பண்ணிடுறேன். நார்மல் யூசர்னா வேறு இல்லை, விண்டோஸில் வந்து அட்மின், அதுக்கப்புறம் கெஸ்ட் யூசர் இருப்பாங்க. கெஸ்ட் யூசரில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ உங்கள் நேமில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணி உள்ளே போவீங்க. அந்தமாதிரி கெஸ்ட் யூசர் தான் இங்கே நார்மல் யூசர். ரூட் யூசர் வந்து அட்மின் யூசர் விண்டோஸில் சொல்கிறோம்ல, அதுதான் உங்களுக்கு ரூட் யூசர் இங்கே லினக்ஸில். சரிங்களா? இப்போ அந்த பின் டைரக்டரியில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து நார்மல் யூசர் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த கமெண்ட்ஸோட லிஸ்ட்லாம் இருக்கும். சரிங்களா? நார்மல் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அந்த கமெண்ட்ஸோட லிஸ்ட் இதில் இருக்கும். சரிங்களா? நார்மல் யூசர் எக்ஸிக்யூட்டபிள் கமெண்ட், நார்மல் யூசர் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். சரிங்களா? நார்மல் யூசர் எக்ஸிக்யூட்டபிள் கமெண்ட்ஸ்லாம் /bin ஃபோல்டரில் இருக்கும், /bin டைரக்டரியில் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணணும் நார்மல் யூஸராக அப்படின்ட்டு தெரியலனா /binட்டு அந்த டைரக்டரியில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கமெண்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா /sbin என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரூட் யூசர் எந்தெந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். ரூட் யூசர் எல்லா கமெண்ட்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்கு சில டவுட், ஏதாவது எந்தெந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் தெரியல அப்படின்ட்டு இருந்ததுன்னா ரூட் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்லாம் இதில் இருக்கும். சரிங்களா? ரூட் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட், ரூட் யூசர் எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் /sbin டைரக்டரியில் இருக்குது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நார்மல் யூசர் வந்து இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 60,000 நார்மல் யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம், 60,000 யூசர் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் இல்லை உங்களோட பிசியில் வந்து உங்கள் நேமில் இல்லை வந்து உங்கள் வீட்டில் யாராவது நேமில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து 60,000 யூசர் அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துகிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஏற்றி எல்லாமே தெளிவாக புரியும். ஏன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் இது வந்து இப்போ /etc, அதுக்கப்புறம் உங்களுக்கு /etc உள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய டைரக்டரிஸ் இருக்கும். அந்த டைரக்டரிஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும்னா ஒரு டைரக்டரியும் ஒரு ஃபைல் சிஸ்டமோட டைரக்டரியும் என்னன்னு தெரியணும். சரிங்களா? அதனால தான் தெளிவாக படிக்க சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நன்றி.